அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். ஸோ எஸ்டர்டே சண்டே டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ், அப்புறம் டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட், 2023 ஓட சொல்யூஷன் புக்லெட் இது அவைலபிளா இருக்கு. இது வேணுன்றவங்க இந்த பேக் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 5 புக்லெட் இருக்கு இல்லைங்களா? அதாவது 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்ன்றது ஒரு 3 புக்லெட் வரும். அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் வந்து ஒன்று வரும். அதுக்கப்புறம் 2023 சொல்யூஷன் புக்லெட் ஒன்று வரும். ஸோ டோட்டலாக இந்த 5 புக்கும் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்லை சார் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே தனி காஸ்ட் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். சார் இப்போ சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணும்னாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. இதோட கிளாஸஸ் வந்து என்னன்னா நான் யூடியூப்ல அப்லோட் பண்றது தான். இது ஆல்ரெடி ஒரு 250 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு யூஜிடிஆர்பி ரிலேட்டடா. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு மொத்த வீடியோவும் பாருங்க, ப்ளே பண்ணி ஒவ்வொரு நோட் போட்டு ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் ஒவ்வொரு யூனிட்டா தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. இப்போ 10 சாப்டர் இருக்குன்னா 10 சாப்டருக்கும் தனித்தனியாக நோட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த சாப்டர் ஓரியன்டா போடுற கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. சைட் பை சைடு எம்சிக்யூஸ் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். இந்த 1 மந்த்து வந்து நீங்கள் ஒரு ஒரு பிளான்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மந்த்து நமக்கு டைம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் கால்ஃபர் வர. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தயாராகிடணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மிஸ் பண்ணாமல். ஸோ இந்த ஸ்லாக்கில் உட்காந்து நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ ஃபூரியர் சீரியஸ் அண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது வந்து டெஸ்ட் சீரியஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ எஸ்டர்டே அதாவது சண்டே எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த வீக் டேஸில் நான் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருவேன், நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றது. அதை படித்து வச்சுட்டு சண்டே டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த ஃபூரியர் சீரிஸ் ஆஃப் த ஈவன் ஃபங்க்ஷன் கண்டைன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரலாக ஈவன் ஃபங்க்ஷன் நாங்கள் இருக்கும் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். போட்டு பாருங்க, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ வேல்யூ என்ன பண்ணுறீங்க, காஸ் எக்ஸ். காஸ் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், சைன் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் சம் ஆஃப் டு ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன், சம் ஆஃப் டு ஆட் ஃபங்க்ஷன் இஸ் ஆட். சம் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் வந்து உங்களுக்கு நெய்தர் ஈவன் நார் ஆட். உங்களால் அது ஆட் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, ஈவன் ஃபங்க்ஷனும் சொல்ல முடியாது. ஓகே, இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ 2 ஆட் ஃபங்க்ஷனை சம் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜீரோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபங்க்ஷன் வந்து ஆடா ஈவனான்னு கேட்டாங்கன்னா போத் ஆட் அண்ட் ஈவன். ஏன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் மைனஸ் டைம்ஸ் ஜீரோன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் இது வந்து மைனஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் ஜீரோன்னு போட்டிங்க அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல். நான் ஜீரோ ஃபங்க்ஷன் வந்து போத் ஆட் அண்ட் ஈவன். ஒன்லி ஃபங்க்ஷன் விச் கேன் பி போத் ஆட் அண்ட் ஈவனாக இருக்கிறது எதுன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ ஃபங்க்ஷன், அதாவது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்வளோ டேட்டா உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ண நீங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே ஃபைன். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, நம்ம இன்டெகிரேஷன் நம்ம படிச்சிருப்போம். மைனஸ் ஏ டு பி மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து இது எப்போ ஜீரோ ஆகும்னா when f is ஆடாக இருக்கும். ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இது ஜீரோ ஆகும். அதே போல் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா எஃப் இஸ் ஈவனாக இருந்தால் இது 2 டைம்ஸ் இன்டகரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டிஎக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்க, ஃபூரியர் சீரிஸ் ஆஃப் அன் ஈவன் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், ஒன்லி கண்டைன்ஸ் ஒன்லி சைன் டேர்ம்ஸா கொசைன் டேர்ம்ஸா போத் சைன் கொஷனா நன் ஆஃப் தி அபோவ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏஎன் பிஎன்கான ஃபார்முலா பார்ப்போம். பிஎனோட ஃபார்ம் 1/π, அதாவது ஃபூரியர் சீரிஸ் எப்படிங்க இருக்கும் அந்த ஃபார்மேட் எழுதிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அப்ராக்சிமேட் டு அது a0/2 பிளஸ் அமேசன் n from 1 to infinity an cos nx பிளஸ் bn sin nx. ஓகேவா? ஸோ இதில் ஏனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1/π இன்டெகிரல் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் nx இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே புரியுதுங்களா? ஸோ அடுத்து இது பாருங்க. ஸோ bn பாருங்க, bnோட வேல்யூ என்ன, bn ஈக்குவல் டு 1/π இன்டெகிரல் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் nx இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இதில் எஃப் வந்து ஈவன் ஃபங்க்ஷன்ன்றதால எதனுடைய ப்ராப்பர்ட்டி ஜீரோ ஆகுதுன்னு பாருங்க.
இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இது ஆடு இன்ட்டு ஈவன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆடுன்னு கிடைக்கும். அப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன ஆகிடும் உங்களுக்கு? 0 ஆகிடும். அப்போ பிஎன் கோஎஃபிஷியன்ட் 0 ஆகுது அப்படின்னா எந்த டேர்ம் தான் அக்கர் ஆகும்? ஏஎன் இன்ட்டு காஸ் என்எக்ஸ். அப்போ சைன் டேர்ம்ஸ் கொசைன் டேர்ம்ஸ் மட்டும் தான் அக்கர் ஆகும். ஸோ அப்போ உங்களுடைய பிஎன் வேல்யூ வேனிஷ் ஆகிறதால அந்த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் ஒன்லி கொசைன் டேர்ம்ஸ் ஆர் அப்பியர் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து ஃபோரியர் சீரிஸ் அவன் ஆட் ஃபங்க்ஷன் கண்டென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏஎன் வந்து 0 ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஏஎன், ஈவன் ஃபங்க்ஷனுக்கு பிஎன் 0 ஆகிடும். அப்போ சைன் டேர்ம்ஸ் மட்டும் உள்ள வரும். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு சில ஷார்ட்கட்டில் போடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஷார்ட்கட் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இல்லைன்றதுக்கான நம்ம நெக்லிஷேஷன் கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் இந்த இன்டர்வலில் 0 இருக்குமா பாருங்கள். -π to πக்குள்ள இன்டர்வல் 0 இருக்கும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றதால ஃபங்க்ஷன் வேல்யூ ஆட்டு 0 கிடைக்கும். 0. அப்போ ஃபோரியர் சீரிஸ் வேல்யூமே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0 வரணும். புரியுதுங்களா? ஏன்னா ஃபோரியர் சீரிஸை தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி a0/2 ப்ளஸ் சமேஷன் n from 1 to infinity an cos nx ப்ளஸ் bn sin nx. இந்த ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாயிண்ட் அட் 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ 0வா இருக்கா? ஒரு விஷயம், பாயிண்ட் அட் 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அதே போல் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ தான் எக்ஸாக்டாக ஃபோரியர் சீரிஸ். அப்போ இதுக்குமே வேல்யூ என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். அப்போது எந்த ஃபங்க்ஷன் வேல்யூவில் 0 கிடைக்குன்னு பார்க்கணும். cos nx இன்ஃபினிட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்ஃபினிட் cos nx ஓட வேல்யூ வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் 0ல 1 வரும். இன்ஃபினிட் சீரிஸுக்கு இது இன்ஃபினிட், இது வராது. நன் ஆஃப் தி அபோவ்ன்றது ஃபால்ஸு. சைன் இந்த வேல்யூ 0 ஆகுது. ஆக்சுவலாக எப்படின்னா சமேஷன் n from 1 to infinity சைன் ஆஃப் 0/n வரும். ஸோ வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகுது. பட் இதுவுமே நீங்கள் அப்ளிகபிள் தான். பட் என்ன ஒரு விஷயம் நடக்குன்றதை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. என்னன்றது நான் ரீசன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது வேல்யூ π/2 போடுங்க. ஸோ π/2 போட்டால் என்ன நடக்கும்னு பாருங்கள். எஃப் ஆஃப் π/2 என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் π/2. ஸோ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே π/2 இருக்குல்ல, எஃப் ஆஃப் π/2 போட்டால் சமேஷன் n from 1 to infinity சைன் ஆஃப் n π/2 டிவைடட் பை n. இது சைன் ஆஃப் n π/2 வேல்யூ நாங்க -1/n கரெக்டுங்களா? ஸோ அப்போ சமேஷன் n from 1 to infinity -1/n டிவைடட் பை n வரும். ஓகே, ஆக்சுவலாக இது எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்? இந்த வேல்யூ நாங்க இந்த -1/n வேல்யூன்னு சொல்லுங்க பார்ப்போம். log 2 கரெக்டுங்களா? பட் நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? எஃப் ஆஃப் π/2 வேல்யூ வந்து π/2னே வரும். பட் இங்கே log 2ன்னு வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ இதுதான் வரும். ஸோ ஒரு ஃபோரியர் சீரிஸை நீங்கள் பெருசாக அவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த நீங்கள் ஷார்ட்கட் போகலாம். உடனே அந்த ஃபங்க்ஷனுக்கு பர்டிகுலர் வேல்யூ புட் பண்ணி பார்க்குறீங்க. புட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபோரியர் சீரிஸோட சமேஷன் வேல்யூ சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட். ஓகே, அப்படின்னா நீங்கள் a0 நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பார்சலஸ் ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியமானது. 1/π இன்டெக்ரல் -π to π f of x and the whole square into dx a0²/2 plus summation an² into bn. சம் ஆஃப் ஆல் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்சல்யூட் டேர்ம்ஸ் ஆஃப் த செகண்ட் இன்டெக்ரல் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது L2 ஃபங்க்ஷன். இது வந்து L2 ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. L2 now. ஸோ நிறைய இருக்குங்க, நம்ம கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் போதும். கிளாஸ் அட்டன் பண்ணுறதை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் கிளாஸ் கொடுப்பேன். நான் கொடுக்குற கிளாஸ் பார்த்துட்டு டக்குன்னு என்ன பண்ணணும், நீங்கள் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ எம்சிக்யூஸ் உங்கள் கையில் இருக்கணும். அந்த எம்சிக்யூஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 6000 ப்ராப்ளம் 10 சாப்டருமே வந்து சிங்கிள் புக்லெட், அதாவது 3 புக்லெட்டு 6000 ப்ராப்ளத்துக்குள்ளே ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ 10 சாப்டருமே இருக்கும். ஒரு 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் அதில் இருக்கும். மிரண்டுருவீங்க. ஸோ இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் கொடுப்பேன். அப்போ எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க பாருங்க. ஷெடியூல் முடிஞ்சால் திரும்ப அந்த ஷெடியூல்ஸ் நான் ரிப்பீட் வேறு கொஷின்ஸ் புதுசாக உங்களை படிக்க வச்சு ரிப்பீட் பண்ணி சிலபஸை பக்காவாக முடிச்சு அதாவது சிலபஸில் எல்லா ஏரியாவும் எனக்கு தெரியும். கண்ணை முடிக்கிட்டு சிலபஸ் ஒப்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை ரெடி ஆகிடுவேன். ஸோ இந்த சிலபஸில் இந்த யூனிட்ல இந்த டாபிக் இருக்குது அப்படின்றத கண்ணை முடிக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போயிடுவேன். ஓகே, நீங்கள் பக்காவாக நீங்கள் சொல்லிடலாம். இதுதான் சிலபஸ். ஃபோரியரில் இந்த கண்டென்ட்லாம் வரும். ஸோ லேப்லாஸில் இந்த டாபிக் சப் டாப்பிக்கே நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவேன், சிலபஸை படிக்க வச்சு உங்களை டெஸ்ட் அடித்து எக்ஸாமுக்கு கொண்டு போயிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் e⁻⁻x லேப்லாஸில் இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லேப்லாஸுக்கும் ஃபோரியருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே என்னன்னா இப்போ லேப்லாஸ் எப்படிங்க இருக்கும்? கேபிட்டல் F of s equal to ஸோ இன்டெக்ரல் 0 to infinity f of x into e⁻−ax into dx ஆர் sx கொடுக்கும் போட்டுக்கலாம். ஓகே, e⁻−sx into dx. இது வந்து லேப்லாஸ் ஆப்ரேட்டருக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் போட்டுக்கொண்டு தான். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா e⁻i⁻x இதுதான் ரொம்ப முக்கியம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ f of s equal to இன்டெக்ரல் 0 to infinity
of x into e power minus I omega x into dx. அப்போ இந்த cos omega x minus I sin omega x கிடைக்கும். அந்த nth coefficient terms வர்றது. ஓகே. ஸோ அப்போ ஜஸ்ட் இங்கே f of x e power minus x சப்ஸ்டிட் பண்ணி e power minus of a plus I into omega. ஸோ e power minus ax இருக்கா integral 0 to infinity e power minus alpha x into dx இருந்தால் e power minus alpha x divided by minus alpha 0 to infinity போட்டு பண்ணிடலாம். ஸோ அப்பர் லோயர் போட்டிங்கன்னா ஒன்றா கிடைக்கும் a plus I into omega x கிடைச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிள். இதுதாங்க கொஷின். அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னா டிராக் டெல்டா 2π டைம்ஸ் டிராக் டெல்டா வேல்யூஸ். இந்த இன்டெக்ரல் வேல்யூ இருக்கு இல்லையா, 0 to infinity e power minus I into omega x into dx. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிராக் டெல்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து e power minus x ஸ்கொயர். ஸோ என்ன வரும் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்ட்டு e power minus omega ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஸோ ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் e power minus x ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்ட்டு e power minus omega ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இது போல் இருக்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் கொஷினே வச்சுட்டேன். ஸோ ஒரு n power 4, அதுக்கப்புறம் இதே டிபெண்ட் பண்ணி வர கொஷின்ஸ் எல்லாமே கேட்போம். இமேஜின் n from 1 to infinity இன்னொரு n cube. ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்குற எல்லா கொஷினுமே யூசிங் த ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எவாலுவேட் த வேல்யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது இங்கே போட்டுக்கலாம் டேரெக்டாக. சமேஜன் n from 1 to infinity 1 over n square வந்து pi square by 6. ஸோ இது எப்படின்னா f of x equal to x square on the interval minus pi to pi க்கு ஃபூரியர் எக்ஸ்பான்ஷன் தான். ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ x equal to 0 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த pi square by 6 நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து -1 ஒரு பவர் n plus 1/2 என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் log 2. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ எப்படின்னா இது ஃபூரியர் சீரிஸ் அபவுட் எக்ஸுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் x equal to π/2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, டேர்ம்ஸ் வந்து இப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் log 2 சீரியஸ் log 1 plus x ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன 1 minus x minus x ஸ்கொயர். சாரி, ஒரு நிமிஷம். ஸோ log 1 plus x ஓட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. log 1 plus x equal to x minus x square by 2 plus x cube by 3 minus and so on. ஓகே, ஸோ அதில் ஜஸ்ட் x equal to 1க்கு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த டேர்ம் வந்து log 2 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் போர்ஷன்ன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆட் டேர்ம்ஸ்க்குலாம் ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்றத டேர்ம் போடுறது. ஸோ ஈவன் டேர்ம் மொத்தமாக டோட்டலாகவே இந்த சீரிஸோட சம் வந்து pi square by 6. ஸோ ஈவன் டேர்ம் மட்டும் தனியாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 1/4 into pi square by 6 pi square by 24. இப்போ ஆட் டேர்ம் வேணும். ஸோ டோட்டல் சம்லேருந்து ஆட் டேர்ம் கழிச்சிட்டிங்கன்னா pi square by 8 கிடைச்சிடும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா pi square by 8. ரொம்ப 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 சிம்பிளாகவே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், சொல்யூஷன் டிஸ்கஷனாக பக்காவாக கொடுத்துருப்பேன். டோட்டல் சம் வந்து pi square by 6, அதனோட ஈவன் மட்டும் தனியாக எடுத்துக்கிறீங்க. இப்போ ஆட் டேர்ம் கனெக்ட் பண்ணி டோட்டல்லேருந்து ஈவனை கழிச்சிட்டு ஆட் டேர்ம் கிடைச்சிடும். ஸோ அந்த ஐடியா தான் இது யூஸ் பண்ணி இதை நான் போட்டிருந்தேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்க 1 minus 1/3 plus 1/5 அப்படி போயிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது இந்த சமேஷன் ஆஃப் வேல்யூ வந்து π/4 அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அந்த லாகரிதமிக் சீரிஸ் அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டது தான். ஸோ அடுத்து இது வந்து pi square by 4 π/4/90. ஸோ நீங்கள் இந்த ஆர்டர் வர டேர்ம்ஸ் நீங்கள் மறந்துடாதீங்க, மெமரி பண்ணுறதா இருந்தால். இல்லைனா பட் இந்த சொல்யூஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த π/4/90 தெரிஞ்சால் ஸோ இந்த டேர்ம்ஸ்க்கான வேல்யூஸ் என்ன வரும்னு கேட்பாங்க ஆட் டேர்ம்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஐடியாலஜியில் ஒர்க் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு வேலை நீங்கள் படிச்சுக்கலாம். மிஸ் பண்ணிடாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், MCQஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வீக்கான கண்டென்ட்டை படிச்சிடுங்க. ஸோ இமீடியட்டாக இந்த MCQ புக்லெட்டை படித்து அதுக்கான டாபிக்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணவே போதுமானது. ஸோ நீங்கள் அந்த புக்லெட்டை புக் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.